ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு சென்ட் ஸ்பெஷல்ஸ். என்னடா தொடர்ந்து வீடியோ போடணும்னு சொல்லிட்டு வீடியோ போடலன்னு பார்க்காதீங்க. இப்போ 4 நாள் ஆகிட்டு. ஸோ இன்னும் வீடியோ போடாமல் இருந்துட்டேன்னா என்னோடதை நானே தட்டுற மாதிரி ஆயிரும். ஸோ அதனால தான் திரும்ப நானே வந்துட்டேன். என்னன்னா நம்ம என்னடா கூட உள்ள போய் ஏறே காணும், அவனை தாங்க காணும். இன்றைக்கி வர நாளைக்கு தான் சொல்லிட்டு 3 நாளாக வரவே இல்லை. வரும் வீடியோ போட்டலான்னு பார்த்தேன், பட் நடக்கல. ஸோ நானே தான் களத்தில் இறங்கி வீடியோ போட்டோன்னு சொல்லி வந்துட்டேன் கைஸ். ஸோ இன்றைக்கி வந்து இதை சொல்லதுக்காக தான் மெயினாக வந்தேன். ஸோ என்ன ஒரு சின்ன கருத்தை சொல்லிட்டு அப்படியே போயிடலான்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணேன். ஸோ என்ன கருத்துன்னு பார்த்தீங்கன்னா, அதை வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்படியே வீடியோ பார்த்துருங்க, நான் வீடியோ போடுறேன். ஸோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலில் ஃபுல்லாக பாருங்கள். இதுக்கு முன்னாடி எல்லா வீடியோக்கும் தரமான ஆதரவு வந்துட்டுருக்கு. இதே மாதிரி எல்லா வீடியோக்கும் பார்த்தாங்க. ஸோ வீடியோ பிடிக்க நினைக்கிறேன், அவங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் கைஸ் பேக் டு த வீடியோ. நம்ம வந்து இன்றைக்கி வந்து என்ன ஒரு கதையாகி போச்சுன்னா, நம்ம வந்து பழைய இடத்துல வச்சுருந்தோன்னா நம்ம வியூ இப்படி இருக்குன்னு தெரியும். இப்போ நம்ம எதில் இருக்கோம் என்ன கதைனே தெரில. ஸோ பிகாஸ் வீடியோ நல்லாயிருக்கும் நம்புறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா கடைசியாக நீங்கள் பாருங்கள். நிறைய பேர் வந்து வீடியோ பார்த்து நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. ஸோ புதுசாக ட்ரை பண்ணி டெய்லி ஒரு 30 days 30 வீடியோ பிளான் பண்ணியிருந்தேன். பட் 3 days இல்லை 5 days பண்ணியிருப்பேன். அப்புறம் ஒரு 3-4 days டல் ஆகிட்டு. ஸோ இனி திரும்ப கண்டிப்பாக பண்ணலாம். ஸோ நீங்கள் எதை பற்றி பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, லவ் பற்றி கொஞ்சம் கதைகள்லாம் பேசலாம்னு நினச்சேன். பிகாஸ் என்னென்னா இந்த லவ் நான் நிறைய கேட்டேன், மாப்பிள்ள உனக்கு நீ எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பர்ட்டில் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது. ஸோ என்னென்னா லவ் பற்றி ஒரு சின்ன ஒரு டாபிக் எடுத்து பேசலாம் அப்படி பிளான். என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு பொண்ணு உண்மையாக லவ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த பொண்ணுக்கு உண்மையாகவே இருக்க பாருங்கள். சும்மா இப்போ கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு அப்புறம் சும்மா நேரம் போகாமல் வேறு பிள்ளைகளையும் பேசிட்டு அப்படி இப்படின்னு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வந்து அந்த என்ன சொல்கிறதுக்கு லவ்வோட வேல்யூவே தெரியாமல் போயிடும். என்னடா நீ அவ்வளோ நல்லா உத்தமனான்னு கேட்டால், நான் எப்போவுமே என்ன உத்தமனே சொல்ல மாட்டேன். ஒரு பொண்ணுக்கு உங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு பொண்ணுக்கு உங்களை பிடிச்சிருக்குன்னு வச்சோங்க, இதான் ஒரு பொண்ணு வச்சோங்க, நீங்கள் ஒரு பையன். இந்த 2 பேருக்கு இடையில யாரையுமே உள்ளே கொண்டு வராதீங்க. மெயின் ஸ்டெப்பே தான். இப்போ சப்போஸ் ஃப்ரெண்டோ பெஸ்டியோ தங்கமோ மங்கமோ அப்படி யாரையா கொண்டு வந்துட்டீங்கன்னா இந்த 2 காதலும் முறிஞ்சு போங்க. சீரியஸாக சொல்கிறேன், அதுதான் உண்மை. ஏன்னா நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை. ஏன்னா நம்ம கூட இருந்தவங்க எப்படின்னு ஸோ நம்ம நிறைய இடத்துல சுற்றி பார்க்கும்போது நமக்கு தெரியும்ல. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எப்படின்னா லவ் பண்ணும்போது ட்ரூவாக இருங்க, நேரம் போக்கு பேசாமல். ஏன்னா ஒரு பொண்ணோட ஃபீலிங்ஸை வந்து ஹர்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சிங்கன்னா, அது என்ன சொல்கிறதுக்கு ரொம்ப மனசு என்ன சொல்கிற அக்செப்ட் என்னென்னா எல்லாருக்குமே ஒரே மனசு தான். பொண்ணுங்களாக இருந்தாலும் பசங்களாக இருந்தாலும் இப்போ ஒரு நீ பாய் ஆர் கேர்ள் நீங்கள் ஏமாத்துறீங்களோ அவங்க இதில் அதெல்லாம் கிடையாது. யார் ஏமாத்தினாலும் இப்போ நீங்கள் ஒரு பையன் ஒரு பொண்ணை ஏமாத்துறீங்கன்னா, அந்த பையனுக்கு வந்து ஒரு பையன் ஒரு பொண்ணை ஏமாத்துறீங்கன்னா அந்த பொண்ணுக்கு எவ்வளோ தூரம் ஹர்ட் ஆகும்னு சொல்லிட்டு நான் வந்து நம்மள்ட்ட வந்து நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பற்றியும் தெரியும். அதே மாதிரி ஒரு பொண்ணு ஒரு பையனை ஏமாத்தினா ஒரு பையன் எவ்வளோ தூரம் ஹர்ட் ஆகும்னு தெரியும். ஸோ அதனால் என்னென்னா லவ் பண்ணும்போது ஃபுல் ஃபோக்கஸ்டாக லவ் பண்ணுங்கள். அதுக்குன்னு அவசியம் லவ் பண்ணுங்கன்னு சொல்லலை. இது நம்மளை சுற்றி நிறையவே லவ் பற்றி சும்மா பேச மாப்பிள்ள என் ஃப்ரெண்ட்லாம் சொல்லிட்டே இருந்தான், மாப்பிள்ள சும்மா இருக்கும்போது லவ் பற்றிலாம் சும்மா வீடியோலாம் போட நான்லாம் எடுத்து பார்க்கேன் அப்படின்னு சொன்னான். ஸோ அதனால தான் இந்த வீடியோ யாருக்கு பிடிக்கோ இல்லையோ நமக்கு பிடிச்சவங்க சொல்லதை வச்சு தான் இந்த வீடியோ போட போகிறோம். ஸோ பார்க்கணுன்னு விருப்பம் இருந்தால் பார்க்கணும், இல்லைன்னா பார்க்காதீங்க. நம்ம 2 வாரத்தில் வெளியே போகிறோன்னு சொல்லியிருந்தோம். ஸோ 2 வாரத்துலலாம் வெளியே போகிறதுலாம் இல்லை சார், சும்மா ஒரு கண்டென்ட் வீடியோக்காக சொல்லியிருந்தேன். பட் அதே நிறைய சீரியஸாக பேச தொடங்கினீங்க. ஸோ திரும்ப பேக் டு த டாபிக் ஸ்லோக்லேயே வரும். ஸோ அதே மாதிரி இப்போ நீங்கள் லவ் பண்ணதை முடிஞ்ச அளவுக்கு ப்ரைவசியாக வச்சுக்கோங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்சால் தான். ஸோ ரொம்ப முடிஞ்ச அளவுக்கு ப்ரைவசியாக வச்சுக்க பாருங்கள். இந்த ப்ரைவசி இந்த சென்ஸ் ரொம்ப க்ளோஸ் சர்க்கிளை தாண்டி வெளியே இந்த விஷயம் தெரியாமல் பார்த்தவங்க. ஏன்னா எல்லாருடைய கண்களும் ஒரே கண்ணில் தான் இருக்காது. ஸ்டார்டிங்கில் சூப்பராக போன மாதிரி இருக்கும். 1 மாதம் நல்லாயிருக்கும், 2வது மாதம் நல்லாயிருக்கும், 3வது மாதம் நல்லாயிருக்கும். போக போக அந்த பாண்டு கொஞ்சம் பிரேக் ஆக மாதிரி இருக்கும். அது வந்து நமக்குள்ளே இருக்க நார்மல் பாண்டிங் பிரேக் கிடையாது. பட் அது என்னென்னா வெளியே இருந்து எல்லா வன்கண்கள்னு சொல்லுவாங்களே, இந்த ஈவிலைஸ் இருக்குது, ஈவிலைஸ் நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து ப்ரொடெக்ட் பண்ணணுன்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து க்ளோஸ் சர்க்கிளே வச்சுக்கோங்க. ஸோ இனிமேல் நம்ம இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் எல்லாம் போட போகிறோம். அடிக்கடி கேமரா வர ஆடிட்டு நம்ம கால் ஆட்டும்போது சீக்கிரமாக நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஒரு ட்ரைபாட் வாங்குகிறோம், நம்மள்ட்ட இருக்கிறத வச்சு நம்ம வீடியோ பண்ணிடலான்னு. ஸோ இதுவுமே என்ன சொல்கிறதுக்கு, நான் லவ் பற்றியுமே நிறைய கண்டென்ட்லாம் போடுறேன். நான் பெருசாக சொல்லணும்னு நினச்சிருந்தேன். பட் எனக்கு இன்றைக்கி என்ன சொல்கிறதுக்கு கரெக்டாக அந்த ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான வியூ கிடைக்கல. அடுத்த வாட்டில் இந்த நோட்ஸ் எல்லாம் எழுதி சூப்பராக வச்சு சொல்கிறேன் கைஸ். ஸோ நம்ம வந்து பார்த்து பேசினாலும் அந்த ஒரு ஃப்ளோ வரும். நம்மளாட்டே பேசிகிட்டு இருந்தால் தான் கரெக்டாக அந்த ஃப்ளோ வரும். ஸோ அடுத்த வாட்டியும் இந்த மாதிரி கொஞ்சம் அடுத்த சூப்பரான கண்டென்ட்லாம் பேசுகிறேன். ஸோ எதை பற்றி பேசணும், எதை இஷ்யூஸ் பற்றிலாம் பேசுங்கன்னா சொல்லியிருந்தாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். ஸோ இஷ்யூஸ் பற்றிலாம் நம்ம பெருசாக பேசணும். அடுத்த குடும்ப கதைகள்லாம் கொண்டு வந்தால் நமக்கு செட் ஆகுது. நம்ம வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக நமக்கு தெரிஞ்சால் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு சொல்லி அதை ஷேர் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம்லாம். ஸோ அதை தான் சொல்ல பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி டெய்லி வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஸ்டே டியூன் கைஸ், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள்.
வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். ஸோ நாளைக்கு இதே மாதிரி புதிய செஞ்சுக்கிறேன். அண்ட் கண்டினியூஸாக வீடியோ தரமாக வந்துகிட்டே இருக்கும். பிடிச்சிருந்தா பாருங்கள், பிடிக்கலாம் போயிட்டே இருங்க. டாட்டா கைஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.